கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. கர்த்தர் மாறாதவர் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் நம்புகிறதற்கு ஒரு ஆச்சரியமான செய்தி உண்டு. உலக வரலாற்றில் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் தோன்றி மறைந்திருக்கின்றன. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அதே அடையாளங்களோடு இன்றைக்கும் கூட வாழும் தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் அளவுக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஒரே தேசம் இஸ்ரேல் தேசம். இதை பற்றிய முக்கிய ஆதாரங்களை நம்ம பரிசுத்த வேதாகமத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று, மாறாத பெயர். உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஆதியாகமம் 32:28 வாசிக்கிறோம். தேவன் அன்று கொடுத்த அதே பெயர் இன்றும் கூட ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு சுதந்திர தேசத்தின் பெயராக கம்பீரமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா இஸ்ரேல் அப்படிங்கிற பெயர் தேவனால் கொடுக்கப்பட்ட பெயர். ரெண்டாவது, மாறாத மொழி. கிபி 70ஆம் ஆண்டில் இஸ்ரேல் தேசம் சிதறடிக்கப்பட்ட பிறகு எபிரேய மொழி அன்றாட புழக்கத்திலிருந்து மறைந்து போனது. அது புனித மொழியாக மட்டுமே இருந்தது. 1800 ஆண்டுகளுக்கு பிறகு எலியேசர் பென் யெகூதா என்பவரால் இந்த மொழி மீட்டு எடுக்கப்பட்டது. அழிந்து போன ஒரு மொழி மீண்டும் உயிர் பெற்று ஒரு தேசத்தினுடைய ஆட்சி மொழியாக மாறிய ஒரே உதாரணம் இதுதான். 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய டெட் சீ ஸ்க்ரோல்ஸ், சவக்கடல் சுருள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சுருள் இருக்கிற சில வார்த்தைகளை ஒரு இஸ்ரேல் சிறுவனால் இன்றைக்கும் கூட சரளமாக வாசிக்க முடியும். அப்படின்னா அந்த மொழி எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் மெர்காவா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை உண்டு. இது தேரை குறிக்கிறது. இந்த வார்த்தை தான் பீரங்கிக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் காஸ்மால் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை மின்னுகிற பிரகாசத்தை குறிக்கிறது. அதுதான் இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் மின்சாரத்துக்கு பெயராக பயன்படுத்தப்படுகிறது. நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற்றுவேன் அப்படின்னு செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இது இஸ்ரேல் மக்களுக்கான தீர்க்க தரிசனம் மட்டுமல்ல, அவர்களுடைய மொழியாகிய எபிரேயத்துக்கான தீர்க்க தரிசனமும் கூட. மூன்றாவதாக, மாறாத நாணயம். ஆபிரகாம் தன்னுடைய மனைவி அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு நிலம் வாங்கிய போது 400 ஷேக்கல் வெள்ளியை கொடுத்தார் அப்படின்னு ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இன்றைக்கும் கூட இஸ்ரேலினுடைய அதிகாரபூர்வ நாணயத்தின் பெயர் என்ன தெரியுமா? ஷேக்கல் தான். நான்காவதாக, மாறாத தலைநகரம். தாவீது ராஜா எருசலேமை தலைநகராக கொண்டு 33 ஆண்டுகள் அரசாண்டார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை தெரிந்து கொள்ள முடியும். எத்தனையோ படையெடுப்புகள், எத்தனையோ அழிவுகள் வந்தாலும் இன்றைக்கும் எருசலேம் பட்டணம் இஸ்ரேலினுடைய நித்திய தலைநகராக நிலைத்து நிற்கிறது. அப்படின்னா அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நகரம். ஐந்தாவதாக, மாறாத ஒரு முத்திரை. யாத்ராகம் 25ஆம் அதிகாரத்தில் பசும்பொன்னினால் ஒரு குத்து விளக்கை, அதாவது மெனோரா என்று சொல்லப்படுகிற குத்து விளக்கை உண்டாக்குவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர்கள் தேவாலயத்தை இடித்த போது எடுத்து சென்ற அதே மெனோரா, அதாவது அதே குத்து விளக்கு இன்று இஸ்ரேல் அரசினுடைய அதிகாரபூர்வமாக முத்திரையாக இருக்கிறது. 3000 ஆண்டுகளாக இதுவும் மாறவில்லை. ஆறாவதாக, மாறாத ஓய்வு நாள். யாத்ராகம் 28 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட அதே சாபாத் கட்டளை, அந்த ஓய்வு நாள் கட்டளை இன்றும் கூட அந்த தேசத்தினுடைய ஓய்வு நாள் கட்டளையாக தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஏழாவதாக, மாறாத நிலப்பரப்பு. எகிப்தின் நதி தொடங்கி ஐப்ராத் நதி வரைக்கும் உள்ள இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். யூதர்கள் இல்லாத காலத்தில் அந்த நிலம் பால் நிலமாக மாறிப்போனது. ஆனால் அது அவர்களுக்காக காத்திருந்தது. அவர்கள் திரும்ப அங்கே வந்தபோது அந்த நிலம் மீண்டும் உயிர் பெற்றது. காரணம், அந்த நிலப்பரப்பு அவர்களுக்கு தேவனால் கையளிக்கப்பட்டது. எட்டாவதாக, மாறாத விசுவாசம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். எகிப்திய, பாபிலோனிய, கானானிய தெய்வங்கள் அழிந்து போயின. ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்த, ஆபிரகாமை அழைத்த அதே யெகோவா தேவன்தான் இன்றைக்கும் அவர்கள் தேவனாக இருக்கிறார். பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை போன்ற முக்கியமான பண்டிகைகளை இன்றைக்கும் அன்றைக்கு சொல்லப்பட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அதே முறைப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்பதாவதாக, மாறாத உணவு முறை. மோசே மூலமாக வழங்கப்பட்ட உணவு விதிகள் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இன்றைக்கும் கூட அந்த உணவு விதிகள் கோஷேர் என்கிற பெயரில்
இஸ்ரேல் தேசம் எங்கும் தீவிரமாக பின்பற்றப்படுகிறது. உலகமயமாக்கப்பட்ட சூழல்ல தங்கள் பாரம்பரிய உணவு பழக்கத்தை, அதாவது கடவுளால் கொடுக்கப்பட்ட உணவு பழக்கத்தை மாற்றாத ஒரே நவீன தேசம் இஸ்ரேல் தேசம்தான். 10வதாக மாறாத வம்சம். நவீன மரபணு சோதனைகள், டிஎன்ஏ டெஸ்டிங். உலகெங்கும் சிதறி கிடந்த யூதர்கள் எல்லாருமே 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அதே பூர்வ குடிகளுடைய வம்சாவளியினர் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இத்தனை நூற்றாண்டுகள் அந்நிய தேசங்களில் வாழ்ந்தாலும், தங்களை சுற்றிலும் வேறு வேறு மனிதர்கள் இருந்தாலும் தங்கள் இன அடையாளத்தை அவர்கள் இழக்கவில்லை அப்படிங்கிறது மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? மல்கியா 3:6 முதல்ல சொன்னனே, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. கிட்டத்தட்ட 3000-4000 ஆண்டுகளாக தேவன் தாமே கொடுத்த வாக்கு தத்தத்தை அவரே அதை காத்து நிறைவேற்றிய உண்மையுள்ள தேவன்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் மறந்து போய்விடக்கூடாது. எபிரேயர் 13:8 இப்படி சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஆனால் 3000-4000 ஆண்டுகளாக மாறாத பழக்க வழக்கங்களை உடைய இஸ்ரேல் தேசத்துக்கு அது தெரியலை. அப்படின்னா தேவன் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வைத்த கிருபை எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த தேவன் உங்களையும் ஒருபோது மறக்க மாட்டார். நாம் என்ன செய்யணும் தெரியுமா? தேவன் மாறாதவராக இருக்கிறார். அவர் நமக்கு நித்திய வாழ்க்கைக்குரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.